அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு மூத்தோர்களுக்கான மூட்டு வலிகள் பற்றி. மூத்தோர்கள் எடுத்துக்கிட்டா ஒரு 30% தான் இருக்கீங்க, இளையோர்கள் தான் அதிகமா இருக்கீங்க. இளையோர்களுக்கும் இன்னைக்கு மூட்டு வலிகள். யார கேளுங்க, உள்ள நுழையும் போதே, ஆஸ்பத்திரிக்கு நுழையும் போதே அவங்க நடந்து வரும்போதே தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனைங்கிறது. நடந்து வரும்போதே தெரியும். நேற்று ஒரு தாய்மார் வந்தாங்க, ரொம்ப நடக்க முடியல. அவங்க முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. அவங்க பையன் அழைச்சிட்டு வந்தார். கேட்டா, எனக்கு 20 வருஷமா எனக்கு அந்த மூட்டு வலி இருக்கு, உட்கார முடியாது, அதே போல சம்மணம் போட்டு உட்கார்ந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அதே போல ஒரு 30 இயர்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா மூட்டு வலி நோய் இல்லாம யார் இருக்கான்னு கேட்டா ரொம்ப கம்மி தான். விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு நோய்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. 4448 நோய்கள் சித்த மருத்துவத்தில் கணிக்கப்பட்டிருக்கிறது. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் 4448. இதுல ஒவ்வொரு உறுப்புகளிலும் எத்தனை நோய்கள் ஏற்படும், அந்த நோய் தீருமா தீராதா என்று சொல்லியிருக்கிறார்கள். தீராத நோய்களுக்கும் சிகிச்சை இருக்கிறது. தீர்கின்ற நோய்களுக்கு அப்போல்லாம் அதிகபட்சமா ஒரு மண்டலம் தான், 48 நாட்கள் தான் சிகிச்சை கொடுப்பாங்க. ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிம்பாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு? விருந்து யாரும் கூப்பிடுறதே கிடையாது. மருந்து தட்டுல போட்டு நம்ம சாப்பிடல. ஒரு நபர் 56 வயது ஸ்ரீரங்கத்துல இருக்காரு. அவருக்கு வயது 56. ரயில்வே துறையில வேலை செய்கிறார். அவருக்கு இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், எல்லா நோயும். அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மாத்திரையினுடைய எண்ணிக்கை 28. மொத்த மாத்திரை எவ்வளவு? 28 மாத்திரை. உள்ளங்கையே கொள்ளாது. அப்போ இதை என்ன பண்ணணும்? தட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். இந்த காலம் விரைவில் வரும். ஏன்னா நம்மளுடைய இப்ப இருக்கின்ற பிள்ளைகள் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். இப்ப நீங்க எதையா சொல்லி பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லுங்க அல்லது ஆலோசனை சொல்லுங்க. எந்த பிள்ளையாவது உங்க முன்னாடி முதல்ல உட்கார்றாங்களான்னு பாருங்க. நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறாங்களான்னு பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை நீ பாரு. ஏன்னா நம்ம படிக்க வச்சிட்டோம் இல்லையா, பட்ட படிப்பு, பட்ட மேற்படிப்பு, கை நிறைய சம்பளம், இதெல்லாம் வாங்குறதுனால எனக்கு எல்லாமே தெரியும். அதனால நீ எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம்னு சொல்லுகின்ற காலம்தான் இந்த காலம். நேரடியா நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கேயாவது 4 பேர் உட்கார்ந்து அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்றோமான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரே நேரம் எல்லாரும் படுத்து தூங்குறோமான்னு பாருங்க, அதுவும் மிக மிக அரிது, மிக மிக குறைவு. இப்படித்தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 200 ஆண்டுகள் மருத்துவர்கள், அன்னைக்கு இவ்வளவு மருத்துவர்கள் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது. ரொம்ப நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. மருத்துவர்கள் கிடையாது, மருத்துவமனை கிடையாது. இப்போ எழுதுகின்ற பரிசோதனைகள் மாதிரி அன்னைக்கு பரிசோதனைகள் கிடையாது, நோயும் கிடையாது. மனிதனுடைய ஆயுள் குறைந்தது 90 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நோய் இல்லாம இருந்தாங்க, மருந்து இல்லாம இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இதற்கு என்ன காரணமா இருக்கும்? அன்னைக்கு படிப்பறிவும் ரொம்ப கம்மி தான், யாருமே அதிகமா படிக்கல. ஒரு சிலர் பட்டப்படிப்பு படித்திருப்பார்கள். ஒரு சில குடும்பங்கள்ல மட்டும் 5 பேர் இருந்தா அதுல ஒருத்தர் 2 பேர் தான் பட்டப்படிப்பு படிச்சிருப்பாங்க. அவங்க நல்ல ஒரு அரசு பணியில இருந்தது வரலாறு. இன்னைக்கு அப்படி இல்லை நிலைமை.
இன்றைக்கு குக்கிராமங்கள் தோறும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் அங்கே இருக்கின்ற அத்தனை குழந்தைகளும் இன்னைக்கு படிக்கிறாங்க. குறைஞ்சது 6ஆம் கிளாஸ், குறைஞ்சது 10ஆம் கிளாஸ், குறைஞ்சது +2. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பட்ட மேற்படிப்பு படித்த ஆண்கள் பெண்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே இன்னைக்கு வளர்ந்து விட்டது. அதற்கு இணையாக நோய்களும் இன்றைக்கு வளர்ந்து விட்டது. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறது, வினைய விலை கொடுத்து வாங்குறது, இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் எத்தனை வேளை உணவு எடுத்துக்கொண்டார்கள், என்ன உணவு எடுத்துக்கொண்டார்கள், அதை ரொம்ப நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். அழகா சொல்லுவாங்க, ஒரு வேளை உண்பவன் யோகிம்பாங்க. யோகி, சாமியார், முனிவர் எல்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி இவ்வளவு சாப்பிட மாட்டாங்க, அளவா தான் சாப்பிடுவாங்க. அரை பங்கு உணவு தான் இருக்கும். இருவேளை உண்பவன் யோகின்னாங்க. நம்ம எல்லாம் 2 வேளை தான். 3 வேளை உண்பவன் ரோகி. 3 வேளை சாப்பிட்டா கண்டிப்பா நோய் வரும். சார் என்ன சார் கடின உழைப்பாளிகள்லாம் எப்படி சார்? அவர்களுக்கு மதிய உணவு தேவை. ஸோ கடின உழைப்பாளிகளுக்கு 3 வேளை உணவு சாத்தியம். மிதமான வேலை செய்யறவங்களுக்கு 2 வேளை உணவு போதுமானது. இந்த 2 வேளை உணவை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு வேளை சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு வேளை சிறுதானிய உணவு. காலையில பாத்தீங்கன்னா பழைய சோறு இருக்கும் எல்லார் வீட்லயும். இரவு என்ன பண்ணுவாங்க, அந்த காலை மாலையில வடிச்ச அந்த அரிசி சாதத்தை என்ன பண்ணுவாங்க, தண்ணி வச்சிருவாங்க. அப்பெல்லாம் மண்சட்டி தான். இப்பதான் பாக்குறேங்க, மண்சட்டியில தான் சமைப்பாங்க. குழம்பா இருந்தாலும், ரசமா இருந்தாலும், கறி குழம்பா இருந்தாலும், சாப்பாடா இருந்தாலும் மண் சட்டியில தான் சமைப்பாங்க. விறகடுப்பு சமையல் தான் அன்னைக்கு எல்லாமே. விறகடுப்பு சமையல் இருந்தது, மண் சட்டி சமையல் இருந்தது. ஒரு வேளை சிறுதானிய உணவு, பழைய சோறு, இல்லைன்னா கம்மஞ்சோறு, இல்லைன்னா சோளச்சோறு, இல்லைன்னா ராகி களி, இல்லைன்னா வரகு அரிசி சாதம், திணை அரிசி சாதம். இதுதான் அன்னைக்கு ஒரு வேளை உணவாக இருந்தது. மாலை உணவு அரிசி உணவு. அந்த அரிசி உணவு கைக்குற்றல் அரிசி உணவாக இருந்தது. காய்கள் பாத்தீங்கன்னா தோட்டத்துல கிடைக்கக்கூடிய காய்கள், தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய கீரைகள், முருங்கை மரம் இருந்தா அந்த முருங்கை கீரை, இப்படி என்ன பண்ணுவாங்க, அவர்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்களை அல்லது விலைக்கு வாங்குவாங்க. விலைக்கெல்லாம் வாங்கினதாங்க கிடையாது. வேலைக்கு போவாங்க, ஏதாவது ஒரு கீரையை பறிப்பாங்க, இல்லை ஒரு காயை கொண்டு வருவாங்க, சமைச்சு அதை மட்டும்தான். இப்பதான் விதவிதமா சட்னி, இட்லினா 2 சட்னி இருக்கணும், இல்லை 3 சட்னி இருக்கணும், ஒரு சாம்பார் இருக்கணும், அப்படிலாம் நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. தேவையில்லை, தேவையே கிடையாது. ஒரு சட்னி இருந்தா போதும். அது என்ன சட்னி? கொத்தமல்லி சட்னி இருக்கலாம், புதினா சட்னி இருக்கலாம், கருவேப்பிலை சட்னி இருக்கலாம், பூண்டு சட்னி இருக்கலாம், அல்லது இஞ்சி துவையல் இருக்கலாம், அல்லது முருங்கைக்கீரை சட்னி இருக்கலாம், அல்லது நெல்லிக்காய் சட்னி இருக்கலாம். இதெல்லாம் செய்யலாம்ல. முருங்கைக்கீரையை சட்னி செய்யலாமா? ஏன் செய்யக்கூடாது? கீரையை வதக்கினீங்க, அது கூட சட்னிக்கு என்ன வைப்பீங்க? தக்காளி, பூண்டு, இஞ்சி, ஜீரகம், மஞ்சள், இதெல்லாம் நீங்க வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்க, அவ்வளவு சுவையாக இருக்கும். சுவை மட்டுமல்ல, சத்தாகவும் இருக்கும். இப்படித்தான் நம்ம முன்னோர்களுடைய உணவு முறை அவர்களுக்கு இருந்தது. ஆரோக்கியமாக இருந்தார்கள். நோய் என்பதே அவர்களுக்கு கிடையாது. இன்றைக்கு கேளுங்க, ஆபரேஷன், மூட்டு ஆபரேஷன் பண்ணாதவங்க ரொம்ப குறை. 2 கால் ஆபரேஷன் பண்ணவங்க இருக்கிறாங்க, 1 கால் மூட்டு ஆபரேஷன் பண்ணவங்க இருக்கிறாங்க. மூட்டு வலிகளுக்காக வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. மூட்டு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்பாங்க, எலும்பு தேஞ்சு போச்சு, மூட்டு தேஞ்சு போச்சும்பாங்க, அல்லது ஆஸ்டியோபோரோசிஸ்பாங்க. இப்படி எலும்பு சார்ந்து அவ்வளவு நோய்கள் இன்னைக்கு வருவதற்கு காரணம் நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய வாழ்க்கை முறை, உடல் உழைப்பு இல்லாமை. இதுதான் நோய்கள் அதிகமாக, குறிப்பாக இந்த மூட்டு சார்ந்த நோய்கள் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம். இதை எப்படி நம்ம முன்னோர்கள் தடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, சத்தான உணவு எடுத்துக்கிட்டார்கள், சரியான நேரத்துக்கு அதை எடுத்துக்கொண்டார்கள். நம்ம மாதிரி காலையில யாரும் கேளுங்க, மருத்துவமனைக்கு வருகின்ற நபர்களை கேட்டா எனக்கு நேரம் இல்லை சார், எல்லாரையும் பிள்ளைகள் அனுப்பணும், புருஷன் அனுப்பணும், எல்லா வேலையும் முடிக்கணும், நான் 11 மணிக்கு காலை உணவு சாப்பிடுவேன். எல்லா பெண்களுமே
காலை உணவு அவங்க நேரம் பார்த்தீங்கன்னா 11 மணி, மாலை உணவு 3 மணி. 3 மணிக்கு முன்னாடி நிச்சயமாக எந்த பெண்மணியும் உணவு எடுத்துக் கொள்வதில்லை. இரவு உணவு பார்த்தீங்கன்னா 9:30, 10 அல்லது 10:30 அல்லது 11 மணிக்கு சாப்பிடுகின்ற பெண்கள்லாம் இருக்காங்க. ஸோ பெண்கள் சரியா இருந்தா தான் ஆண்கள் அந்த குடும்பத்துல உழைக்க முடியும், நோய் இல்லாமல் இருக்க முடியும். ஆண்கள் மட்டுமல்ல, குழந்தைகளும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் மிக மிக முக்கியம். அதனாலதான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நான் என்ன சொல்லுவேன்னா, முதல் மருத்துவர்கள், குடும்ப மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நான் சொல்லுவேன். நம்மளுடைய குடும்ப மருத்துவர் ராமசாமி கிடையாது, பெரியசாமி கிடையாது, காமராஜி கிடையாது. நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அல்லது நம்மளுடைய அம்மா தான் முதல் மருத்துவர். ஏன்னா என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும், என் மாமனாருக்கு மாமியாருக்கு எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், எவ்வளவு சாப்பிடுவாங்க, எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க, இதையெல்லாம் அறிந்து குறிப்பறிந்து அந்த உணவை சுவையாக சமைத்து பக்கத்துல உட்கார்ந்து அந்த உணவோடு அன்பையும் சேர்த்து பரிமாறுகின்ற தாய் அல்லது மனைவி தானே முதல் மருத்துவராக இருக்க முடியும். அப்போ ஆரோக்கியம் எங்கே இருக்கிறது? மருத்துவர் இடத்திலா, மருத்துவமனையிலா, அல்லது மனைவி இடத்திலா? அம்மா இடத்துலன்னா அம்மா மனைவி இடத்தில் மட்டும்தான் இந்த ஆரோக்கியம் இருக்கிறது. அதை இன்னைக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், மறந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. அதனால சமையல் அறை தான் மருத்துவமனை. இந்த மூட்டு வலி ஆகட்டும் அல்லது எந்த நோய்களாகட்டும், சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ஒழுங்கா சமைச்சு நேரத்துக்கு சாப்பிட்டு நம்மளுடைய வேலைகளை முறையாக செய்து சரியான ஓய்வெடுத்து மகிழ்ச்சியாக இருந்தால் நோய் வருமா? நமக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. நோய் இல்லாம எளிதாக வாழ முடியும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொன்னாங்க. பேராசை பெரு நஷ்டம்னு சொன்னாங்க. சிறுக கட்டி பிறக வாழ்னு சொன்னாங்க. இப்ப அப்படியா இருக்கு? அகல கால் வைக்காதுன்னு அன்னைக்கே சொன்னேன், கேட்டானாவன். போதும் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடை கட்டுன்னு சொன்னேன், கேட்கல. பேங்க்ல லோன் தராங்கன்னு சொல்லி வாங்கி இப்ப கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுறான். இல்ல இடையில இவன் இறந்துட்டா, என்ன பண்றது? இந்த மன உளைச்சலே நமக்கு நோய் ஏற்படும். எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மனக்கவலை, மன அழுத்தம், மன உளைச்சல் தான் சகல நோய்க்கும் முதற் காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கவலைப்பட்டா சக்கரை நோயும் வந்துடும், இதய நோயும் வரும், அதே போல வயிற்று புண்களும் வரும், தூக்கம் நமக்கு எப்படி வரும்? இதுதான் அடிப்படை காரணம். அழகா சொல்லுவாங்க, கவலைப்பட்டால் கருமுடியும் நரைக்கும் என்று சொல்வார்கள். இந்த காலத்துல நரைமுடின்னு பார்த்தா நிறைய பேருக்கு இருக்கு. அப்படித்தான் இன்றைக்கு மூட்டு சார்ந்த நோய்கள் அதிகமாக வருவதற்கு குறிப்பா ஒரு சில காரணங்களை சொல்லுவாங்க. விட்டமின் டி குறைபாடு ஒரு காரணமா சொல்லுவாங்க, கால்சியம் சத்து ஒரு காரணமாக சொல்லுவார்கள். அதே போல பாஸ்பரஸ் சத்து இல்லை, எலும்பு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிம்பாங்க. கீழே தவறி விழுந்தா கூட பாத்தீங்கன்னு சொன்னா எளிதில் எலும்பு உடையும். காரணம் என்ன? எலும்பு அந்த அளவுக்கு பலமாக இல்லை. அதற்கு சத்து குறைபாடு மிக முக்கியமான ஒரு காரணம். அப்போ இந்த எலும்பை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்ன இருக்கு? எலும்பை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்ன இருக்கு நம்ம உணவுல? முருங்கை மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருள், எலும்பை பலப்படுத்தக்கூடியது முருங்கை. அதனாலதான் அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு தோட்டமா இருந்தாலும் சரி, அது காடா இருந்தாலும், அல்லது வீட்டுல இடம் இருந்தா என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா முருங்கை மரம் வளர்ப்பாங்க, ஒரு வாழை மரம் வளர்ப்பாங்க, ஒரு எலுமிச்சை மரம் வளர்ப்பாங்க, ஒரு நொச்சி, ஒரு துளசி. இப்படி இடம் இருந்தா பாத்தீங்கன்னா நமக்கு பயன்படக்கூடிய மூலிகை இலை, மூலிகை மரங்களை என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க, அதை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த முருங்கை மிகச்சிறந்த எலும்பை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. முருங்கை கீரையில இருந்து, முருங்கை காயில இருந்து, முருங்கை பூவுல இருந்து, முருங்கை காயினுடைய விதை, முருங்கை மரத்தினுடைய பிசின் இல்லையா, கம்முன்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அந்த முருங்கை மரத்து பிசின் அல்லது வேப்ப மரத்து பிசின் என்ன பண்ணுவோம், எடுத்து சேகரித்து தண்ணியை ஊற்றி ஊற வச்சு அதைத்தான் நாங்க நோட்டை பேப்பர் ஒட்டுறதுக்கு, கிழிஞ்சு போனா ஒட்டுறதுக்கு எல்லாமே நாங்க பயன்படுத்தணும். அந்த காலத்துல இந்த மரத்துங்களுடைய பிசினை தான் பயன்படுத்தணும். இது உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது. எல்லாருக்கும் அப்படித்தான். அதை நம்ம வேற பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க.
முருங்கை மரத்தினுடைய பிசின், வேப்ப மரத்தினுடைய பிசின், அதே போல பாதாம் மரம், முந்திரி மரம், இந்த மரங்களுடைய பிசின் எல்லாமே மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. சித்த மருத்துவத்துல எதையுமே விட்டு வைக்கல. நம்மை சுற்றி இருக்கின்ற நிறைய பேருக்கு இன்னும் ஒரு பயம். இப்ப நான் ஆங்கில மருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன், சரிதான். ஏன்னா சித்த மருத்துவம் தெரியாது. ஏன்னா அதை தெரிந்த பயன்படுத்திய நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் தவறி விட்டார்கள். 4வது தலைமுறை இன்றைக்கு நம்ம இருக்கிறதா, நம்ம 4வது தலைமுறை. நமக்கு அந்த மருத்துவத்தை பற்றி புரிதல் இல்லை, தெரியவில்லை. யார்கிட்ட போறது, ஒரு எமர்ஜென்சினா எங்க போறது, எனக்கு வீசிங் இருக்கு, நான் எங்க போனோம், உடனே போய் ஒரு ஊசி போடணும், மாத்திரை சாப்பிட்டா சரியாகாது. எனக்கு சிவியரான ஒரு வயிற்று வலி இருக்கிறது, கண்டிப்பா மருத்துவமனைக்கு போகணும், ஊசி போடணும். இதெல்லாம் இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் நமக்கு இருக்கிறது, அதனால நம்ம உடனே போயிடுறோம். ஒரு 200 வருஷம் 300 வருடங்களுக்கு முன்பாக ஆங்கில மருத்துவம் கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மருந்தாக்கி கொடுத்தார்கள். அதே போல நம்மை சுற்றி வெளியே இருக்கின்ற மூலிகைகளை பறித்து அதை மருந்தாக்கி கொடுத்தார்கள். இப்படித்தான் அவர்கள் நோய்களை குணப்படுத்தி கொண்டார்கள். இப்ப இருமல் இருக்கு, நைட்ல வறட்டு இருமல் இருக்கு, தூக்கமே இல்லை, தூக்க முடியல, சளி இல்லை, ஆனா வறட்டு இருமல். என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள்? கடுகு இருக்கு பாருங்க, அந்த கடுகு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து அதை பவுடர் பண்ணி தேன்ல சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த வறட்டு இருமல் உடனே சரியா போயிடும். 2 வேளை 3 வேளை சாப்பிட்டா அந்த வறட்டு இருமல் சரியா போயிடும். இது அனுபவத்துல நான் உணர்ந்தது. புத்தகத்துல படிச்சேன். என்ன கடுகை பத்தி இவ்வளவு ஒரு குறிப்பு போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா, அந்த கடுகு வறட்டு இருமலுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த கடுகு நம்ம பெண்களுக்கு என்ன தெரியும்? கடுகு என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, தாளிக்கிறதுக்கு அந்த கடுகை பயன்படுத்துவீங்க. இது வறட்டு இருமலை குணப்படுத்துமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. சோ பாருங்க, அப்ப மருந்து எங்க இருக்கிறது? சமையல் அறையில இருக்கிறது. இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, எலும்பு சார்ந்த நோய் வரக்கூடாது, மூட்டு வலி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முருங்கையை பயன்படுத்தினார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரண்டை. பிரண்டை போல ஒரு மிகச்சிறந்த மூலிகை இருக்க முடியாது. எலும்பை பலப்படுத்தக்கூடியது, ஒடிந்த எலும்புகளை சேர்க்கக்கூடியது, அதே போல பலகீனப்படுத்தாது. அப்ப ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறாங்க இல்லையா, எலும்பு தேய்மான நோய், மூட்டு தேய்மான நோய், இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதையெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிரண்டைக்கு இருக்கிறது. அதனாலதான் வாரத்துல ஒரு நாளாவது என்ன பண்ணாங்க, பிரண்டை துவையலை உணவோடு எடுத்துக்கொண்டார்கள். இட்லியா இருந்தா அந்த பிரண்டை துவையல் மட்டும்தான், சாப்பாடா இருந்தா அந்த பிரண்டை துவையல் மட்டும்தான். பிரண்டை துவையல் போடுவாங்க, சுக்கு மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் போட்டு ரசம் போட்டுக்குவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மோர் சாப்பிடுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அழகா ஒரு புரோட்டோகால், சாப்பிட்றதுல ஒரு புரோட்டோகால் அவங்க பின்பற்றினாங்க. கண்டிப்பா சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும், மோர் இருக்கும். மோர் சாப்பிடாம யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப விருந்துக்கெல்லாம் போங்க, எல்லா விருந்துலையும் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா தயிர் வைப்பாங்க. ஆனா தயிர் சாப்பிடக்கூடாது. அழகா அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீரை சுருக்கி நெய்யை உருக்கி மோரை பெருக்கி சாப்பிடுவாங்க. நீரை சுருக்கி அப்படின்னா என்னது? பச்சை தண்ணியை கொதிக்க வைக்கணும், பச்சை தண்ணியை நம்ம அப்படியே குடிக்க கூடாது. அதனாலதான் நீரை சுருக்கி அப்படின்னா அந்த பச்சை தண்ணியில நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், தண்ணி சுத்தம் இருக்காது. அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் பொழுது அதன் மூலமாக ஏதாவது தொற்று ஏற்படலாம். தொண்டையில ஒரு தொற்று அல்லது நுரையீரல் தொற்று ஏதாவது ஏற்பட்டு நமக்கு இருமல் வரலாம், காய்ச்சல் வரலாம், அல்லது வாந்தி பேதி கூட வரலாம். அதனால என்ன பண்ணாங்க, நீரை சுருக்கி குடினாங்க. தண்ணிய கொதிக்க வச்சு நீங்க ஆற வச்சு இளஞ்சூடான தண்ணி தான் குடிக்கணும். இதுக்குதான் இந்த பழமொழி, நீரை சுருக்கி நெய்யை உருக்கி. இந்த நெய் சாப்பிட்ற பழக்கம் சுத்தமா எல்லாருக்கிட்டையும் மறந்து போச்சு. நெய் சாப்பிட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படின்னு சொல்லி டோட்டலா அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. நல்ல நெய் ஒண்ணுமே செய்யாது. அந்த நெய் சாப்பிட்டா சும்மா சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தா தான் நமக்கு நோய் வரும். உடல் இயக்கம், உடல் உழைப்பு இருந்தா எந்த நோயும் நமக்கு வராது. சக்கரை நோயை பணக்கார வியாதின்னு சொன்னாங்க இல்லையா, ஏன்னா அவங்க வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இருக்காது. அதனால என்னாகும், உண்ட உணவு சக்தியாக மாறாம என்னாகும், அது சர்க்கரையாக மாறி பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் என்ன பண்ணாங்க, உடல் இயக்கம் தேவை. அப்போ உடல் இயக்கம் இருக்கும் பொழுது இந்த நெய்யை நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி கொலஸ்ட்ரால் வரும், கொழுப்பு எப்படி ரத்தத்துல சேரும்?
செய்யறாரு. அதனாலதான் உணவில் நெய் சாப்பிட்றதுக்கு காரணம் அது ஒரு குளிர்ச்சி உண்டாக்கி வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடற்புண் எதுவும் ஏற்படாது, உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். அதனாலதான் உணவுல நெய் சாப்பிட்டாங்க, நெய் உருக்கி. அடுத்தது மோர் பெருக்கி சாப்பிடுவாங்க. தயிரை போட்டுங்கன்னு சொல்லல, மோர் பெருக்கி அப்படின்னா தயிரை கடைந்து அதில் இருக்கக்கூடிய வெண்ணெயை நீக்கிட்டு, அதுலதான் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது. அப்போ அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே ஆடு மாடு வச்சிருப்பாங்க, பால் நிறைய கறப்பாங்க, தயிராக்குவாங்க. அந்த தயிரை என்ன பண்ணுவாங்க, கடைஞ்சு, இந்த மத்துன்னு சொல்லுவாங்க, இந்த மத்தை வச்சு கடைஞ்சு அந்த வெண்ணெயை எடுத்துட்டு மோர் நிறைய பயன்படுத்துவாங்க. அந்த காலத்துல மஞ்சட்டில வந்து மோர் வைப்பாங்க. அப்போ மோரை பெருக்கி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வெண்ணெயை நீக்கிட்டு மோரை சாப்பிட்டா இந்த குடல் குளிர்ச்சியாக இருக்கும், வயிற்றுப்புண் ஏற்படாது, மலச்சிக்கல் ஏற்படாது. அப்படித்தான் நம்மளுடைய உணவு புரோட்டோக்கால் இருந்துச்சு. இதை இன்னைக்கு நாம பின்பற்றுறோமா அப்படின்னா கிடையாது. பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி மட்டும்தான், புரோட்டா சாப்பிட்டா புரோட்டா மட்டும்தான், இல்ல சாம்பார் நல்லா இருந்தா வெறும் சாம்பார், இல்லைன்னா ஏதாவது பொடி போட்டு சாப்பிடுவோம். இப்படித்தான் நம்மளுடைய உணவு பழக்கம் இருக்கிறது. இதுவும் நோய்கள் வருவதற்கு ஒரு அடிப்படை காரணம். அதனால நீர் சுருக்கி, நெய் உருக்கி, மோர் பெருக்கி சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி உணவு விதியை நம்ம பின்பற்றும் பொழுது நமக்கு எப்படி நோய் ஏற்படும்? அதனாலதான் என்ன பண்ணாங்க, அந்த பிரண்டை என்ன பண்ணுவாங்க, வாரத்துல ஒரு நாள் அல்லது 2 நாள் பிரண்டை துவையல் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது உளுந்தங்கஞ்சி. இந்த உளுந்து இருக்கு பாருங்க, அதுல இல்லாத சத்துக்களே கிடையாது. வாரத்துல ஒரு நாள் எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா உளுந்தங்கஞ்சி சாப்பிட்ற பழக்கம் அன்றைக்கு இருந்தது. நைட்ல வந்து உளுந்தங்கஞ்சி மட்டும்தான். அந்த வயதுக்கு தக்கவாறு என்ன பண்ணுவாங்க, அளவு நிறுத்து கொடுப்பாங்க, அதை சாப்பிடுவாங்க. எலும்பை பலப்படுத்தியது. பெண்களுக்கு பிரசவ காலத்துல இந்த கூபக எலும்பு விரிந்து கொடுக்கணும் சுகப்பிரசவத்திற்கு. அப்போ அந்த எலும்பு பலமாக இருந்தாதான் எந்த பாதிப்பும் வராது, பிரசவம் சுகமாக இருக்கும், எளிதாக இருக்கும் சொல்லி உளுந்து கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. உளுந்த தைலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, இடுப்புல நல்ல பெண்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாங்க. ஸோ உளுந்துல அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது. வாரத்துல ஒரு நாள் அந்த உளுந்த கஞ்சிய இந்த எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க அல்லது எனக்கு எலும்பு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தலாம். வெள்ளை ஜீனி பயன்படுத்த மாட்டாங்க, எல்லாமே கருப்பட்டி அல்லது வெள்ளத்தை தான் பயன்படுத்துவாங்க. கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அச்சு வெள்ளத்தை தான். அதெல்லாம் இன்னைக்கு தரமாக இருந்தது, பாதிப்பை ஏற்படுத்தலை. அப்போ வெள்ளை ஜீனியை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. கருப்பட்டி அல்லது நாட்டு சக்கரை அல்லது வெள்ளத்தை தான் அன்றைக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். அதுல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது. இப்ப கரும்புல பாத்தீங்கன்னா அவ்வளவு சத்து இருக்கு. அதனாலதான் அந்த வெள்ளத்தை அதை காய்ச்சி நமக்கு அச்சா கொடுக்கின்ற அந்த வெள்ளத்தை பயன்படுத்தினார்கள். அதே போல பனங்கல்லு, நம்ம இது பதனி குடிக்கிறோம் இல்லையா, அந்த பதனிய அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்து உருக்கி காய்ச்சி அதுல கருப்பட்டி செஞ்சு அந்த கருப்பட்டியை பயன்படுத்துவாங்க. அந்த கருப்பட்டியில அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது. இரும்பு சத்திலிருந்து, புரதச்சத்திலிருந்து, கால்சியம் சத்திலிருந்து, விட்டமின்ஸ், மினரல், அயன், இப்படி அத்தனை சத்துக்களும் அந்த கருப்பட்டியில் இருந்ததால் தான் நம்ம முன்னோர்கள் கருப்பட்டியை பயன்படுத்தி இன்றும் மருத்துவர்கள் சொல்வதற்கு மிக மிக முக்கிய காரணம். அப்போ அதை பயன்படுத்தும் பொழுது, உளுந்தங்கஞ்சியில் அதை போட்டு பயன்படுத்தும் பொழுது இந்த எலும்புக்கு பலத்தை கொடுத்தது. இடுப்பு வலி வரல, மூட்டு வலி வரல, தோள்பட்டை வலி வரல, அது போல பிடரிய வலி நமக்கு ஏற்படல. பெண்களுக்கும் அது நன்மையை செய்தது. அதனாலதான் வாரத்திற்கு ஒரு முறையாவது உளுந்த கஞ்சி வச்சு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். அதே போல பாத்தீங்கன்னா நிலக்கடலை சாப்பிட்டா எனக்கு கொழுப்பு வந்துட்டு என்ன பண்றாங்க, அதை சாப்பிட்றதே கிடையாது நிறைய பேர். அதுல அவ்வளவு கால்சியம் சத்துக்கள், புரத சத்துக்கள், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிறது. அதை முளைக்கட்டி சாப்பிடலாம். அல்லது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, கடலை பருப்பு சாதம் செய்வாங்க. கடலை பருப்பு சாதம் செய்யும் பொழுது வாரத்துல ஒரு நாள் அது பாத்தீங்கன்னா அந்த எலும்புகளை பலப்படுத்தியது, உடலுக்கு பலத்தை கொடுத்தது, சோர்வு நமக்கு ஏற்படாமல் அது தடுத்தது. அடுத்தது எள்ளுருண்டை. அந்த எள்ளுருண்டையை வீட்டிலேயே தயாரிப்பாங்க. அதுல நம்ம என்ன பண்ணுவாங்க, கருப்பட்டி எல்லாம் காய்ச்சி என்ன பண்ணுவாங்க, பாகு மாதிரி காய்ச்சி ஊற்றி அதை பிணைஞ்சு எள்ளுருண்டை சாப்பிடுவாங்க. அந்த எள்ளுல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது. அடுத்தது கொள்ளு மாதிரி ஒரு மிகச்சிறந்த உணவு பொருள் ஒரு பயிர் இருக்கவே முடியாது. வாரத்திற்கு ஒரு நாள் கொள்ளு துவையல், வாரத்திற்கு ஒரு நாள் கொள்ளு ரசம், வாரத்திற்கு ஒரு நாள் கொள்ளு கஞ்சி சாப்பிட்டா
எலும்புகள் பலப்படும், எலும்பு சார்ந்த நோய்கள் வராமல் அது தடுக்கக்கூடியது. அதே போல கால்சியம் டெபிசியன்சி, விட்டமின் டி டெபிசியன்சி, பாஸ்பரஸ் சத்து குறைபாடு, இதையெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொள்ளுக்கு இருக்கிறது. இந்த கொள்ளை இன்னொரு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம். கொழுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க. உடல் பருமன், உடல் எடை அதிகமாக இருக்கிறவர்களுக்கு, அதே போல ரத்தத்துல கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது. எனக்கு கொலஸ்ட்ரால் பிளட்ல அதிகமா இருக்கு, டோட்டல் கொலஸ்ட்ரால் எனக்கு 200 இருக்கணும், எனக்கு 300 இருக்கு, ட்ரைகிளிசரைடு எனக்கு 150 இருக்கணும், அது 300 400 இருக்கு, அதனால எனக்கு ஒரு படபடப்பு, வேர்க்கிறது, மூச்சு வாங்கிறது, எனக்கு பயமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு. அப்போ இந்த கொள்ளை பயன்படுத்தும் பொழுது இதையெல்லாம் சரி செய்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி உடல் எடையை குறைத்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான பயிர் கொள்ளு. அதை நம்ம பயன்படுத்தலாம். கொள்ளு துவையல் செய்யலாம், கொள்ளு கச்சி வைக்கலாம், கொள்ளு ரசம் வச்சு வாரத்துல ஒரு நாள். இதுல என்னங்க கஷ்டம்? இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? எப்பொழுதும் போல நம்ம சமைக்கிறோம். அந்த சமையல்ல இது போன்ற முறைகள்ல இது போன்ற உணவுகளை நாம் சேர்க்கும் பொழுது நமக்கு நோய் வராமல் தடுக்கும். நோய் இருந்தாலும் அது படிப்படியாக, இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாம் இல்லை, படிப்படியாக தான். மூட்டு வலி ஒரே நாள்ல எப்படி சரியாகும்? ஒரே நாள்ல சரியாகாது. வளைந்து போன கவுட் ஆர்த்ரைட்டிஸ் வளைஞ்சு போயிருக்கும். அந்த வளைஞ்சு போன எலும்பு நிச்சயமா நேரம் நிறுத்தவே முடியாது. ஸோ அது வளைவதற்கு முன்பாக நமக்கு தெரியும் இல்லையா? அப்பொழுதே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இருந்தே நாம் இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த எலும்பு வளையாமல், எலும்பு பலகீனம் அடையாமல் அது பாதுகாக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மூட்டு வலி, எந்த உடல் வலியும் ஏற்படாமல் இருப்பதற்கு எண்ணெய் தேய்த்து குளித்தார்கள். வாரத்திற்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம முன்னோர்கள். வாரத்துக்கு ஒரு நாள். அதனாலதான் என்ன பண்ணாங்க, வாரம் 2ன்னு வாரம் 2ன்னா வாரத்திற்கு 2 நாள் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இப்ப தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை. நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சா ஒரு மாதிரி எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கு, எனக்கு கண் பார்வை கெட்டு போயிருது, என் முடி பூரா கொட்டி போயிருது, முடி நரைக்குது அப்படின்னு சொல்லி இந்த தலைக்கு எண்ணெய் வைக்கிற பழக்கத்தை அடியோடு குழந்தை பருவத்திலேருந்து இப்ப பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. தலைக்கு எதுக்கு எண்ணெய் வைக்கிறோம்? கண்கள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், நம்மளுடைய மூளை குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், முடி உறுதியாக இருக்க வேண்டும், நரைமுடி வரக்கூடாது, முடி உதறக்கூடாது, மூளை ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும், கண் பார்வை குறைபாடு ஏற்படக்கூடாது, கண்ணுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும், இந்த உடம்புல உள்ள நாடி நரம்புகள் பழுதடையக்கூடாது, இந்த நாடி நரம்புகள் பலமடைய வேண்டும், ரத்த நாளங்கள்ல ரத்த ஓட்டம் சீராக வேண்டும், காலில் வெரிகோஸ் வெயின் வரக்கூடாது, இடுப்பு மூட்டு வலி வரக்கூடாது, தோள்பட்டை வலி வரக்கூடாது, கழுத்து வலி வரக்கூடாது, மூலச்சூடு வரக்கூடாது, மூலம் பௌத்திரம் வரக்கூடாது, நீர் சுருக்கு ஏற்படக்கூடாது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வரக்கூடாது, புத்துணர்ச்சி தரக்கூடிய தூக்கம் நமக்கு வர வேண்டும். இதற்குத்தான் எண்ணெய் தேய்த்து குளித்தார்கள். வாரத்திற்கு 2 நாள் அல்ல, ஒரு நாளாவது எண்ணெய் தேய்த்து குளித்தார்கள். ஆரோக்கியமாக இருந்தார்கள். தலைக்கே நம்ம எண்ணெய் வைக்கிறது இல்லை. குழந்தையிலிருந்து அந்த பழக்கமே கிடையாது. எண்ணெய் வைக்கும் பொழுது இந்த மூளை குளிர்ச்சியாகிறது. நம்ம தேய்க்கும் பொழுது இந்த ரத்த ஓட்டத்தை நாம் தூண்டுகின்றோம். அப்போ கண்களுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறது, கண் பார்வை குறைபாடு நமக்கு ஏற்படுவதில்லை. அதே போல தோல் நோய் பிரச்சனை நமக்கு வருவதில்லை, அதே போல மூட்டு வலி வருவதில்லை, மலச்சிக்கல் வருவதில்லை, உடல் சூடு ஏற்படுவதில்லை, நல்ல உறக்கம் ஏற்படுகிறது. அதற்காகத்தான் என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள், இந்த சூட்சுமத்தெல்லாம் அவங்க அறிந்ததால் தான் எண்ணெயும் வச்சாங்க, எண்ணெய் தேய்ச்சு குளிச்சாங்க. இந்த பழக்கம் இன்று எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி உள்ளங்கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யை தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமே நலங்களும் வளங்களும் நம் வீட்டு சமையல் அறையில் இருக்கிறது, நம் கையில் இருக்கிறது. நோய் வராமல் தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நீங்க சிந்திக்க வேண்டும். ஆரோக்கியமா வாழணும். நம்மளுடைய ஆயுள் காலம் 120 ஆண்டுகள். மனிதனுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளவு தெரியுமா? 120 இயர்ஸ். 120 வருஷமா நம்ம வாழ்றோம். ஆனா நம்ம முன்னோர்களுக்கு அது சாத்தியமாச்சு. காரணம், அவர்களுடைய உணவு முறை, அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், உடல் உழைப்பு, மன மகிழ்ச்சி, இதெல்லாம் அவர்களுக்கு
முழுமையாக கிடைத்தது. அவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நமக்கு இது எதுவுமே சாத்தியம் இல்லை, எதையும் நாம் பின்பற்றுவதில்லை. அதனாலதான் இன்னைக்கு அற்ப ஆயுளோடு 20 வயது 30 வயது 40 வயது 50 வயதுக்குள் எத்தனை பேர் இன்னைக்கு மரணங்களை எட்டி விடுகின்றார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்னா நாம தான் காரணம். நோய் இல்லாம வாழணும், மருந்து இல்லாம வாழணும், ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது, நீண்ட ஆயுளோடு ஒரு 90 வயதையாவது நாம் தொட்டு பேரப்புள்ளையோட பேரப்புள்ள பேத்து ஈத்துன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு மரணத்தை நாம் தழுவ வேண்டும். குறைந்தது ஒரு 90 ஆண்டுகள் ஆண்டவனுடைய அருள் இருந்தா 100ஐ கடந்து நம்ம வாழலாம். அப்போ உணவு சரியாக இருக்க வேண்டும், உடல் உழைப்பு இருக்க வேண்டும், மன மகிழ்ச்சி இருக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கம் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் முறையாக கடைபிடித்தால் மூட்டு வலி மட்டுமல்ல, எந்த நோயும் நம்மளை எட்டி பார்க்காது, தொட்டு பார்க்காது. அத்தனை நோய்கள் வருவதற்கும் நாம தான் காரணம். அதனாலதான் நான் எங்க போனாலும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, சமையலறையே மருத்துவமனை. நம் வீட்டு பெண்களை முதல் மருத்துவர்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதை நான் மறக்கவே மாட்டேன். அதனால இங்கே குறைந்த அளவே நீங்கள் இருந்தாலும் இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி இதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். பின்பற்றினால் நிச்சயமாக இன்றைய தலைப்பான நம்ம மூட்டு வலிகள் இதை வராம நம்ம தடுக்க முடியும். இருந்தாலும் விரைந்து அதை குணப்படுத்த முடியும். எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை நாம் தொடர்ந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதே போல கால்சியம், விட்டமின் டி சத்துக்கள் நிறைந்த உணவுகளை, பயிறு வகைகளை, பழங்களை, கீரைகளை, காய்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க நிறைய செய்ய வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு காய் செய்யுங்க. குழம்பா இருந்தா ஒரே ஒரு காய் நிறைய செய்யுங்க. எல்லாருக்கும் நிறைய அள்ளி போடுங்க. ஒரு கீரை செய்யுங்க. அந்த கீரையை நிறைய செஞ்சு எல்லாரும் கீரை மட்டும் போட்டு சாப்பிடுங்க. துவையல் பண்ணுனா தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ வாரத்துல ஒரு நாள் வச்சுக்கோங்க. மற்ற நாட்கள்ல பூண்டு நிறைய போட்டு பூண்டு சட்னி, இஞ்சி நிறைய போட்டு இஞ்சி சட்னி. இந்த பூண்டும் இஞ்சியும் எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது. எந்த உணவுப் பொருளையுமே இதுக்குத்தான் அதுக்குத்தான் சொல்ல முடியாது. ஒரு உணவுப் பொருள் பல உறுப்புகளுக்கு மருந்தாக, பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவது. இப்போ மிளகு இருக்கு பாருங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3 திரிக்கடுக்குன்னு சொல்லுவோம். இந்த 3மே அதிகமா பாத்தீங்கன்னா சளி, இருமல் அப்படிம்பாங்க இல்லையா? அழகா அந்த சுக்குக்கு ஒரு பழமொழி இருக்கு, சுக்குக்கு மிஞ்சிய மருந்துலேம்பாங்க. சுக்குவை விட மிகச்சிறந்த ஒரு மருந்து இருக்க முடியாதம்பாங்க. மிளகுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம்பாங்க. சளி இருமல் போய் பகைவன் வீட்டுல எதுக்கடா சாப்பிடணும்? எந்த ஒரு நச்சாக இருந்தாலும், அழுகி போன முட்டையா இருந்தாலும் என்ன ஆகும்? ஃபுட் பாய்சன் ஏற்படாது. அந்த மிளகு அதை சரி செய்து விடும், செரிமணம் ஆக்கி விடும். வாந்தி வராது, வயிற்றால போகாது. அந்த நச்சை முறிக்கக்கூடிய ஆற்றல் அந்த மிளகுக்கு இருக்கிறது. அதனாலதான் 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் பாங்க. இப்படி சின்ன சின்ன பழமொழிகள் நம்ம முன்னோர்கள் அவர்கள் அனுபவித்ததை நமக்கு சொல்லியிருக்கின்றார். அதனாலதான் உணவே மருந்து. இந்த மூட்டு வலி வரக்கூடாது. முதியோர்களாகட்டும் அல்லது இளையோர்களாகட்டும் மூட்டு வலியே வரக்கூடாது. அல்லது மூட்டு வலி இருக்குன்னு சொன்னா முருங்கைய நீங்க சமைச்சு சாப்பிடலாம், சூப்பு வச்சு சாப்பிடலாம். அல்லது முருங்கைக்கீரை இருக்கு பாருங்க, அந்த முருங்கைக்கீரைய சேகரித்து சுத்தப்படுத்தி, முருங்கைக்கீரை அந்த பூவு எல்லாமே சேகரித்து நிழல்ல உலர்த்துங்க. நிழல்ல உலர்த்தி நல்லா காஞ்ச பிறகு அரைச்சிருங்க. அரைச்சு சலிச்சிடணும். வஸ்திர காயம் அப்படிம்பாங்க. வஸ்திர காயம்னா சல்லடையில சலிக்க கூடாது, அதுல நிறைய திப்பி வரும். வஸ்திர காயம்னா ஒரு பாத்திரம் வச்சு மேல ஒரு வாயில் துணியை கட்டி இந்த பொடியை என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் கீழே அமுத்தி விட்டோம்னா அந்த அந்த துணி குழி மாதிரி இருக்கும். அப்ப இந்த பொடியை போட்டு தேய்ச்சோம்னா என்ன ஆகும்? அடியில நைஸ் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும், தொண்டையை பிடிக்காது. அப்ப இந்த நைஸ் பொடியா வந்ததை சேகரிச்சு ஒரு கண்ணாடி ஜார்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கை விதை, முருங்கை பிசின் எல்லாமே நீங்க சேகரிச்சு அரைச்சு சளிச்சு போட்டு வச்சுக்கிட்டு, எலும்பு சார்ந்த நோய்கள் வரக்கூடாது. இருக்கிறவங்க 2 வேளை தினசரி என்ன பண்ணலாம், 1 டீஸ்பூன் எடுத்து தேன், சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து, சர்க்கரை இருக்குன்னு சொன்னா பால்ல போட்டு அல்லது வெந்நீர்ல கலந்து தொடர்ந்து
காலை இரவு, அல்லது சுடுசாத்துல போட்டு கொஞ்சம் நெய் போட்டு நீங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா கால்சியம் சத்து குறைபாடு, விட்டமின் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, எந்த குறைபாடும் உங்களுக்கு இரத்த சோகை முதற்கொண்டு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய அற்புதமான எளிதில் கிடைக்கக்கூடிய கீரை முருங்கைக்கீரை. அதே போல பிரண்டையை பயன்படுத்துங்க. வாரத்திற்கு 1 நாள் அல்லது 2 நாள் பிரண்டை துவையல் பண்ணி சாதத்துல அதை மட்டும் பயன்படுத்துங்க. அதே போல இஞ்சி துவையல், இஞ்சி என்ன பண்ணணும், மேல் தோலை சீவிட்டு அரைச்சி அதை என்ன பண்ணுங்க, சாதத்தோடு கலந்து சாப்பிடுங்க. அடுத்தது பூண்டு மிளகு குழம்பு, பூண்டு மிளகு குழம்பு, இதுவும் எலும்பை பலப்படுத்தக்கூடியது, மூட்டு வலிகளை போக்கக்கூடியது. அனால்ஜெசிக்காவும் அது வேலை செய்யும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாவும் வீக்கத்தை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் இது வேலை செய்யும். அதனாலதான் நம்ம சித்த மருத்துவத்துல இந்த திரிக்கடுகள் சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்புளியை பயன்படுத்துவாங்க, அல்லது அமுக்கரா சூர்ணம் அல்லது அமுக்கரா சூர்ணம் மாத்திரையை பயன்படுத்துவாங்க. அதே போல மேல்பூச்சு தைலமாக கற்பூராதி தைலம், பிண்ட தைலம், வாதகேசரி தைலம், உளுந்து தைலம், இப்படி நிறைய தைலங்கள். இதை இந்த மூட்டு வலிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, தேய்ச்சி 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சிருந்து வெயில்ல காட்டிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர்ல குளிப்பாங்க. இதையெல்லாம் முறையா கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா இந்த மூட்டு சார்ந்த எலும்பு சார்ந்த வலிகள் நமக்கு ஏற்படாது. அடுத்தது நெல்லிக்காய் இருக்கு பாருங்க. இந்த நெல்லிக்காயை சீவி தேங்காய் பூ மாதிரி சீவி அதை நிழல்ல உலர்த்தி அதை அரைச்சி வச்சுக்கிட்டு அதை நீங்க காலையில 1 ஸ்பூன் நைட் 1 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடலாம். அடுத்தது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலைய நிழல்ல உலர்த்தி அரைச்சி சளிச்சு வச்சுக்கிட்டு காலையில 1 ஸ்பூன் நைட்டு 1 ஸ்பூன் தேனை கலந்து சாப்பிடலாம், அல்லது சாப்பாடு உப்பு போட்டு சாப்பிடலாம், அல்லது துவையல் பண்ணி சாப்பிடலாம், அல்லது ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நெல்லிக்காயும் அப்படித்தான், சூரணமா அதை பொடியா சாப்பிடலாம், அல்லது துவையலா சாப்பிடலாம், அல்லது ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். இப்ப சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இனிப்பே என்ன பண்ணுவாங்க, சுத்தமா சேர்க்க மாட்டாங்க. 6 சுவையில 1 சுவை சேர்க்கணுமா இல்லையா? இனிப்பு சுவை தேவைதானே நமக்கு. அளவோடு இருக்க வேண்டும். அந்த அளவோடு சுவையை சேர்த்து கொண்டு உடற்பயிற்சி உணவு முறை ஒழுங்குபடுத்தினா சர்க்கரை நோய் இருக்கவர்களும் பயப்பட தேவையில்லை. அதனால மூட்டு வலி வரக்கூடாது. மூட்டு வலி இருந்தா நான் சொன்ன வழிமுறைகளை நீங்க முறையாக பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அது மாதத்துல 2 ஞாயிற்றுக்கிழமை, 2வது 4வது ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஒவ்வொரு டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த நிகழ்ச்சியில என்ன டாபிக்ங்கிறது நம்ம இந்த வலைத்தளங்கள்ல நம்ம பதிவிடணும். அதனால நான் சொன்ன கருத்துக்களை நீங்கள் முறையாக பின்பற்றுங்கள். நோய் வராம இருக்கணும்னா ரொம்ப எளிது. காலை உணவு 7லிருந்து 9 மணிக்குள்ளாக முடித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக தாய்மார்கள் காலை உணவு காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக, மாலை உணவு அதே போல 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக. கடின உழைப்பாளிகள் அல்லது எனக்கு மதியம் எனக்கு பழக்கம் இருக்கு நான் சாப்பிடணும்னா மிதமான உணவு, எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை 12லிருந்து 1:30 மணிக்குள்ளாக, அதிகபட்சம் 2 மணிக்குள்ளாக உணவை எடுக்க தவறாதீர்கள். நீங்க சாப்பிட்டு எந்த வேலையும் பாருங்க. சாப்பிடாம இருந்தா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். மூட்டு வலி மட்டுமல்ல, நமக்கு எல்லா நோய்களும் நமக்கு ஏற்படும். அதனால உணவே மருந்து, அதை மறந்து விடாதீர்கள். சமையல் அறையே மருத்துவமனை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.